கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாதங்களில் ஏற்பட்ட அந்த புண். ஏசாயா 52:7 பாருங்களேன், அந்த பாதத்தை குறித்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. நமக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தார். அவர் ஊழியம் செய்தார். ஆண்டவரை பற்றி சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாவங்களையெல்லாம் சொல்லி நம்மளை மனம் திரும்பி ஆண்டவரோடு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் பிரயாசப்பட்டார். கால்நடையாகவே நடந்து போனார். அவர் என்னைக்காவது ரொம்ப ரிலாக்ஸாக வீட்டில் சுகமாக இருந்தாருன்னு வேதத்தில் எங்கேயாவது போட்டிருக்கா? அவர் ஊராக நடந்து போய் அவர் சுவிசேஷத்தை சொன்னார். அவருக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை. மற்ற நேரங்களில் ஜனங்க கூடி அவர்கிட்ட சுகம் கேட்க வருவாங்க. அவருடைய போதனைகள் தொடர்ந்து அவர் ஊழியத்தை அவர் ஓயாமல் செஞ்சிட்டு இருந்தார். அவர் என்னைக்கு அந்த ஞானஸ்நானம் எடுத்தாரோ அதில் இருந்து அவருடைய சுவிசேஷ கால்கள் போய்கிட்டே இருந்தது, ஓடிக்கிட்டே இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார், மனம் திரும்புகள் மனம் திரும்புகள்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பாதங்கள் எவ்வளவு அழகானது. அந்த பாதங்களில் தான் இன்னைக்கு கடாவப்பட்ட ஆணிகள், அந்த வலிகள், காயங்களை குறித்து நானும் தியானிச்சிருக்கேன். இதே நான் முன்னாடியே அவருடைய முழுசாக அவருடைய காயங்களை நான் தியானித்து ஒரு தடவை இதே சிலுவை தியானத்தில் எடுத்தேன். அது திரும்பவும் ஆண்டவர் அந்த நினச்சி பார்த்தேன். அவர் அங்கே மட்டும் அந்த காயங்கள் அவர் இருக்கல. எப்படின்னா, ஆண்டவர் போயிட்டு அந்த கழுதை குட்டி மேலே ஏறி வரார் இல்லையா? வரும்போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசன்னான்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ கூட அவங்க பரிசையில் அவங்கள அதட்டுங்க, அதுக்கு அவரை துதிக்கிறதுக்கு ஒரு வாழ்த்துறதுக்கு கூட அவங்க பரிசெயர்கள் அது பொறுக்கலை. அப்படி சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் ஏன்னா அத்தனை வருஷம் அவர் அவ்வளோ ஒரு அற்புதம் செஞ்சார், நன்மையை செஞ்சார், எல்லா ஜனங்களுக்கும் போய் யார் பாரபட்சமின்றி எல்லாருக்கும் நன்மையை செய்தார். எல்லாரும் கண்ணார பார்த்தாங்க, இவர் தான் மெய்யான ஜீவனுள்ள தேவன், அவர் தான் இயேசு மேசியான்னு எல்லாரும் ஜனங்க உணர்ந்தாங்க. அப்படி உணர்ந்ததுனால தான், உள்ளத்தில் இருந்ததுனால தான் இன்னைக்கு அவருக்கு குருத்தோலையை போட்டு அவர் ராஜா வாழ்கன்னு அவரை வாழ்த்துனாங்க. அப்படி வாழ்த்துறது கூட இதுன்னு சொல்லிட்டு அந்த பரிசேயர்கள் அவங்களை அதட்டுங்க ஆண்டவரேன்னு இயேசுக்கிட்டே சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, அவங்க இன்னைக்கு சொல்லலைன்னா அந்த கல்லே என்னை குறித்து சொல்லுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த உறுதி இருந்தது. அவர் ராஜாவாக இருக்கிறார் அப்படிங்கிற அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. உலகத்தில் படைத்த படைப்புகளும் அறிந்திருந்தது. அப்படிப்பட்டவரை தான், அப்படிப்பட்ட ராஜாங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு தான் அவர் எங்கே போனார்? பலியாக. அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தா அதை தியானிக்கும் போது அவர் ஆலயத்துக்கு போவார், பலிக்காக கழுதையில் ஏறி போவார். அவர் ஒரு சண்டை போடுற மாதிரி ராஜாவாக குதிரையில் வரல, அவர் கழுதையின் மேலே ஏறி. எதுக்குன்னா சமாதானத்துக்கு. நான் சமாதானமாக வரேன், என் ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படி அவங்களுக்காக நான் என்னை பலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு ஆலயத்துக்கு பலிக்கு தானே கொண்டு போவாங்க. அந்த பலிக்காக கொண்டு போகும்படி தன்னை ஒப்பு கொடுத்து வாலண்டியராக ஒப்பு கொடுக்குறாரு. ஏதோ எதுக்காக ஒப்பு கொடுக்குறாரு? இன்னைக்கு நான் இந்த பனிஷ்மெண்ட் அடைஞ்சிட்டா எனக்கு இவ்வளோ பெரிய இதுக்கு உலகத்தின் அந்த பெருமை, ராஜாவா என்னை கொண்டு போய் ஏரோது இருக்கிற இடத்துல என்னை வைப்பாங்கங்கிறதுக்காக அவர் போனாரா? இல்லை. இன்னைக்கு நான் சமாதானமாக வந்தேன், இன்னைக்கு நான் வரேன், எந்த ஒரு இதுவும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எந்த ஒரு புலம்பலும் இல்லாமல் நான் வரேன். ஆலயத்துக்கு பலிக்கு போகிறாரு. நான் என்னை ஒப்பு கொடுத்து என்னுடைய எல்லா ஜனங்களையும் மீட்கும்படியாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு அவரை தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததுனால தான் புறஜாதியா, அவருடைய மந்தையில் இல்லாத ஆடு, நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பலியா இங்கே இருக்கிறேன். இன்னைக்கு இந்துவா அந்த என் குடும்பங்கள் எல்லாம் அந்த இந்து கலாச்சாரத்தில் வளர்ந்து இருக்கும்போது இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இவ்வளோ ஒரு அன்பு வைராக்கியம் பாராட்டுறோம். அவருடைய அன்பை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நேசித்து நம்ம இது கர்த்தருக்கு பிரியமில்லை, இப்படி போகக்கூடாதுன்னு நம்ம ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம புதிதாக்கிக்கிட்டு போகிறோன்னா, இன்னைக்கு சிலுவையில் கர்த்தர் நமக்காக பட்ட அந்த காயத்தினால, அந்த அன்பின் கயிறுனால, சிலுவையில் அவர் வெளிப்படுத்தின அந்த அன்பின் கயிறுனால என்னை இழுத்து கொண்டதுனால இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளையா நின்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த எப்படிப்பட்ட காயங்கள் தெரியுமா? வின்சி அழகாக சொன்னாங்க, பவுலின் சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, அந்த காயங்கள் பாஸ்டர் சொன்னாங்க. அந்த முள்ளெல்லாம் எவ்வளோ இன்ச்சு அதெல்லாம் படும்போது அவர் காலில் அவர் முதல்ல அந்த காயத்துக்கு முன்னாடியே அவர் தன்னையே என்ன பண்ணார்?
வருத்தி கொள்ள ஆரம்பித்தார். எங்கே அப்படின்னு சொன்னால் அந்த கெத்சமனே தோட்டத்தில் போய் அவர் அன்னைக்கு முழுதும் அவ்வளோ ஜெபித்து அந்த இதை படிக்கும்போது தான் தெரியும், அவர் அவருடைய வியர்வை துளி ரத்தமாய் விழுந்தது. எப்போங்க அவர் வியர்வை வரும்படிக்கு நம்ம ஜெபிக்கிறப்ப எப்போ ஜெபிப்போம்? ரொம்ப ஆத்மாவில் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு நம்ம ஜெபிப்போம். அப்போ அவர் எதுக்கு அவர் வருத்தப்படணும்? ஆத்மாவை வருத்தத்தோடு அவர் அவ்வளோ ஒரு இதோட ஆண்டவர்கிட்ட எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே, எனக்கு இந்த வலி தெரியக்கூடாது, நான் அடிக்க போகிறாங்க, நீங்கள் என் கூடயே இருங்க, எனக்கு வலி தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஜெபிச்சிருப்பாரா? இல்லை. ஐயோ, ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு வருத்தத்தோடு சொன்னார். என்ன காரியம்னா, அந்த ஏசையா இல்லை லூக்கா 19:41-42 பாருங்களேன். ஆமென். உன்னை சந்திக்கும் காலத்தை நீர் அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும். எருசலேமினுடைய பின்னிலைமையை குறித்து வேதனையோட ஒரு சமாதானம் இல்லாமல் போகும், என் ஜனங்கள் அறியாமல் போக போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கழுதைக்குட்டியின் மேலே ஏறி நேராக ஆலயத்துக்கு வரும்போது அந்த எருசலேம் சமீபமாக வரும்போது எருசலேமை பார்த்து அந்த வேதனையோட, ஏன்னா அவர் கடைசி நேரத்தில் வந்துட்டோம், நம்மளுடைய முடிவு வந்துருச்சுன்னு தெரியும், சிலுவையில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் அந்த பஸ்கா பண்டிகை நாளில் அடுத்துன்னு. அப்போ அந்த எருசலேமை நெருங்கி வரும்போது அந்த எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதாராம் மனசுக்குள்ளேயே. யோ, இந்த எப்படி நீ இன்னும் அறியாமல் இருக்கலையே, உன் நிலைமையை குறித்து நீ அறியாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்ற. அதாவது என்னன்னா, அந்த ஆண்டவருடைய அன்பு என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரியாமல் இன்னைக்கு அன்னைக்கு எருசலேமில் ஜனங்க அவங்கவுங்க சுயத்தின்படி வாழ்ந்தாங்க. பரிசேயர் கூட பாருங்க, அவங்க அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த கலாச்சாரத்தை தான் அதில் வைராக்கியம் கொண்டாங்களே தவிர மனுஷன் புதிதாக்கப்படணும், அந்த மனுஷனுடைய அன்பு என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு அக்கறை இல்லாமல், அந்த ஜனங்களை குறித்த அக்கறை இல்லாமல், அந்த போதகம் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அதாவது அவங்களுக்கு ஏற்றால் போல, அவங்க கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த போல அவங்க எல்லாருக்கும் போதிச்சாங்க. ஆனால் அவங்க கை கொள்ள இப்படியா ஜனங்களுக்காக உண்மையா ஏங்கி தவிக்கிற ஒரு நல்ல போதகர், நல்ல ஒரு லீடர், ஸ்பிரிச்சுவல் லீடர் அன்னைக்கு இல்லை. ஜனங்கள்லாம் வழி தப்பி அவங்க சுயத்தின் படி போனாங்க. பார்த்தா அந்த ஆலயத்தில் புறா வைக்கிற பிஸ்னஸ் ஆக்கியிருந்தாங்க. அவர் அப்படியே சொல்லிட்டு அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறப்ப ரொம்ப வேதனைப்பட்டு எல்லாத்தையும் கல்லர் குகையாக்குறீங்களே அவர் அப்படியே பார்க்குறாரு. அவர் அத்தனை நாட்கள் ரொம்ப வேதனையோட தாகத்தோடு இருந்த எல்லா ஜனங்களுக்கும் சுகம் கொடுத்தாரு, எல்லாரும் தாகத்தோடு இருந்தாங்க. அந்த எல்லாத்துக்கும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் இருந்த நாட்கள் எல்லாம் செஞ்சார். ஆனாலும் அந்த நாட்கள் போதலை, இன்னும் எத்தனையோ ஜனங்கள் தாகத்தோடு இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் இனி நான் போயிட்டேன், அதுக்கப்புறம் யாரு ஆண்டவருடைய அன்பை பற்றியும் மீட்பை பற்றியும் விடுதலையை பற்றியும் யாரு சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த கவலையோட அந்த எருசலேமை பார்த்து அவரு அழுவுறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு. உனக்கு கிடைத்த இந்த நாளில உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிஞ்சிருந்துனா உனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் பரிதவிச்சார். அவர் வரப்போற பாடுகளையோ காயங்களையோ அதுக்காக அவர் கவலையப்படலை. இதை குறித்து தான் ஆத்மாவில் அவர் ரொம்ப பாரப்பட்டு, அந்த ஆத்மா அவ்வளோ ஒரு பாரத்தோடு அந்த இருதயம் நிறைய திங்க் பண்ணணும்னு நினச்சிங்களேன், நம்ம எப்படி இருக்கும் தெரியுமா, ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த ஹார்ட் அட்டாக் இது எல்லாத்துக்குமே காரணம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. அப்படியே மைண்டில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பவுண்டாகி ஒரு ஸ்டேஜில் பர்ஸ்ட் ஆகும். அப்படியே அவர் அந்த கடைசி அது வரைக்கும் கூட அவர் ஊழியம் செஞ்சப்போ கூட அதெல்லாம் அவர் நினைச்சாந்தல சொல்லிட்டு வந்தார். ஆனால் கடைசியில் அவர் அந்த ஆலயத்துக்கு அந்த பஸ்கா பண்டிகை நெருங்க அந்த எருசலேமுக்கு வரும்போது அவருக்குள்ள அந்த துக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, கண்ணீர் விட்டு அழுதாரு. அதுக்கு அடுத்த இன்சிடென்ட்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 22:41-42 அப்படியே கண்டினியூஸா படிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம்
ஆமென். அப்ப ஜெபம் பண்றது கூட அவருக்கு என்ன இல்லை, அந்த இடத்துல பலன் இல்லை. அப்போ ஒரு தூதன் வந்து பலப்படுத்துறாரு, அந்த அளவுக்கு ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறாரு. ஏன்னா அடுத்தடுத்து என் ஜனங்கள், அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஆனால் இந்த ஜனங்க அதை கேட்கணுமே, மனம் திரும்பணுமே, இனியாவது அந்த பாவத்துக்குள்ளே போகாதபடிக்கு என்ன அவங்க விசுவாசிச்சு நான் சிந்த போகிற ரத்தத்தில் அவங்க பங்குள்ளவர்கள் ஆகணுமேன்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் ரொம்ப வேதனையோடு ஜெபிக்கிறாரு, பலன் கொடுத்து ஜெபிக்கிறாரு. அப்படியே ஒரு ரொம்ப அதிக ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறப்ப என்ன ஆகுது, ப்ரெஷர் நம்ம பாடியில் ஏறும். ப்ரெஷர் நம்ம பாடியில் ஏறும்போது நம்ம இந்த கால்கள், நம்ம மேலே ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற பிளட் வெசல்ஸ்லாம் பெரிஃபரல் பிளட் வெசல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு பாடியில் ஒரு அளவுக்கு பிளட் வெசல்ஸில் ப்ரெஷர் ஏறிட்டுன்னு நினச்சிங்களேன், அந்த ப்ரெஷர் என்ன ஆகும், பெரிய பெரிய ரத்த குழாயெல்லாம் அதை தாக்கு பிடிச்சிக்கும். ஆனால் பெரிஃபரலில் இருக்கிற பிளட் வெசல்ஸோட வால்ஸ் எல்லாம் வந்து ஒரு லேயர் தான் இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ரத்த குழாய்க்கெல்லாம் 3 லேயர் இருக்கும். ஆனால் நம்ம கை கால்கள் மேலாப்பில் இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் ஒரு லேயர் தான் இருக்கும் அந்த பிளட் வெசலுக்கு வால். அப்போ என்ன ஆகும், அந்த ப்ரெஷர் அது தாங்க முடியாமல் வெடிக்கும். அப்படி வெடிக்கும் போது நம்ம கால் கையிலேருந்து மேலாப்பில் இருக்கிற ரத்த குழாயிலேருந்து ரத்தமாக வெளியில் வரும். அன்னைக்கு ஆண்டவருக்கு அதுதான் ரத்தமாக வெளியில் வந்துச்சு. அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த வேர்வை துளிகள் ரத்தமாய் வந்ததுன்னு சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் ஏறினுச்சு. அவர் அடிக்க போகிற பாடுகளுக்காகவோ அந்த வலிகளுக்காகவோ நினச்சி அவர் அழுவலை. இனி வரும் ஆத்மாக்கள் மனம் திரும்பணுமே, இனி அடுத்த முறை நான் வரும்போது ராஜாவா நியாயம் தீர்க்க போகிறவரா வருவனே, அதுக்குள்ளே என் ஜனங்கள் இந்த போதனைகளெல்லாம் கேட்டு மனதில் வைத்து அவங்க மனம் திரும்பணுமே, வர சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லணுமே அப்படிங்கிற அந்த பாரத்தோடு தான் ஆண்டவர் அழுதார். இந்த இன்சிடென்ட்ஸ் இதை நான் தியானிக்கிறப்ப நம்ம அப்பாவோட காரியம் தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு போக மனசில். ஏன் தெரியுமா, இன்னும் என்னுடைய பிள்ளைங்களை நான் தேய்த்தணுமே, இன்னும் என் பிள்ளைங்க இன்னும் கர்த்தருக்குள்ள இன்னும் நல்ல வைராக்கியம் பாராட்டணுமே. ஒவ்வொருத்தவங்களை குறித்து அறிஞ்சிருந்தார், ஒவ்வொருத்தவங்களுடைய குடும்பத்தை அவங்க மன கஷ்டங்களையும் குறித்து அறிஞ்சார். அவங்கவுங்களுக்காக எல்லா நேரங்களையும் யாரெல்லாம் எப்பெல்லாம் தேவையோ அவங்கவுங்களுக்கு நான் அப்பா அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தருக்குள்ளாய் தேற்றுவார். அவருக்கு இன்னும் அந்த இது நிறைவு இல்லை அந்த ஊழியத்தில். அவர் அவ்வளோ ஊழியம் செஞ்சார். அத்தனை நாட்கள் கடந்து போனார், நடந்தே ஊழியம். அந்த பழைய நாட்களில் அவங்க விசுவாசிகள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப அவர் அவ்வளோ ஊழியங்கள், ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டாராம், எல்லாத்துக்கும் போயிடுவார். தன் சொந்தத்தின் குடும்ப தேவைகள், பிள்ளைங்க, ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் பொருட்படுத்தலை. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு கால்நடையாக நடந்த அநேக இடங்களில், திருவாரூர், நன்னிலம், இந்த சைடு நாங்கள் போனப்போ கூட அந்த இடத்துல கூட சொன்னாங்க அவங்களாம் வருவாங்க. எல்லா இடத்துலையும் அப்பா போய் அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு, ஆனாலும் அதில் திருப்தி இல்லாமல் கடைசி வரைக்கும் போராடினாங்க. அந்த கடைசி மெசேஜில் கூட நான் வந்து மறிக்க மாட்டேன், அந்த விசுவாசத்தோடு பேசினாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு. அப்போ அதே போல் தான் இங்கே ஆண்டவருக்கு, அப்பாவுக்கே அந்த தாகம் இருக்கிறப்ப இயேசுக்கு எவ்வளோ தாகம் இருக்கும் அந்த ஆத்மாக்களை குறித்து. அதுக்காக தான் வேதனைப்பட்டு கண்ணீரோட அந்த அந்த பலனே இல்லைனாலும் பலன் கொடுத்து தேற்றி இன்னும் அதிகமாக ஜெபித்து ஊக்கத்தோட ரத்தத்தை சிந்தும்படிக்க வேர்வை துளிகள் வந்து ரத்தமாய் சிந்தினது. அப்படியே அவர் வேதனை அடைந்தார். அடுத்து பாருங்களேன், லூக்கா 23:28 படிங்களேன். ஆமென். அவரை வந்து அந்த சிலுவை சுமந்துக்கிட்டு வராரு. இன்னொன்று அதுக்கு முன்னாடியே அந்த அவருடைய காயங்கள், அந்த பாடுகளில் அந்த சிலுவை இருக்குல்ல, அந்த பின்னாடி அடித்த அந்த இது எல்லாத்தையுமே அழகாக சொன்னாங்க. அவ்வளோ ஒரு பாடுகள். அந்த சிலுவை மரத்தோட வெயிட் எவ்வளோன்னா டோட்டலாகவே 150 கிலோவா. ஆனால் அதில் வந்து அந்த மேலே இருக்கிற சிலுவையை அவர் சுமக்கலை, அந்த அரிசாண்டல் சிலுவையை மட்டும்தான் அவர் சுமந்தார்னு. ஏதோ ஒரு சிலுவையை தான் சுமந்திருக்காரு, 2 இருந்திருக்குல்ல பாரு, அதில் ஏதோ ஒரு பாரை தான் அவர் சுமந்தாராம். அதோட வெயிட் வந்து 50 கிலோவாம். அதை சுமந்துக்கிட்டு அவர் வந்து அந்த எருசலேம் ஆலயத்துலேருந்து அந்த கொல்கதா மலைக்கு வர்றது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருந்துதான். ஆனால் அந்த தூரம் வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்டான ரோடு.
வேதனைகளும் பட்டு அதுக்கப்புறம் அவர் மலையை தூக்கிக்கிட்டு அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு அவர் நடக்கிறாரு. அந்த மேலே ஏறி போகணுன்னு நினச்சி பாருங்கள், அந்த மலைக்கு ஏறி போனால் எவ்வளோ வேதனைகள் வலிகள் இருக்கும். அவ்வளோ வழியிலையும் அங்கே எல்லாம் அவர் கூட வரவங்க அப்போ அந்த அவர் விழும்போது கீழே விழும்போது அப்போ என்ன பண்ணுறாங்களோ அந்த லேடிஸ்லாம் அழுவும்போது, ஸ்திரீகளே நீங்கள் எனக்காக அழுவாதீங்க. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், என்னால் முடியல, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்து. இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். ஒருத்தவங்க சின்னதாக சொல்லிட்டா கூட, ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, நான் இனிமேல் போக மாட்டேன், இனிமேல் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு ஏன் வம்பு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டேஜில் நம்ம ஊழியத்தை கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், நிறுத்திடுவோம் இல்லையா? கண்டிப்பாக அது ஏன்னா நமக்குள்ள அந்த ஒரு வீக்னஸ்ஸு, பயப்படுவோம் நம்ம. அந்த வழியில் கூட ஆண்டவர் சொல்கிறாரா, நீங்கள் எனக்காக அழுவாதீங்க. அவர் புலம்பவே இல்லை. அவருக்கு ஏற்பட்ட அந்த பாடுகளை குறித்து அவர் புலம்பவே இல்லை. அவர் மயிர் கத்தரிக்கிற ஆடை போல தான் அவர் போனாருன்னு போட்டிருக்கு. அவர் அதை ஏன்னா முழுமையாக அவர் அந்த பாடை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டா தான் அன்றைக்கி என்ன பண்ணோம், அந்த பிரமாணம் நிறைவேறும், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவோம். அவர் அதை ஒரு சகிப்பே இல்லாமல் ஒரு ஏதோ என்ன சொல்கிறது, எதுக்கோ ஆண்டவர் பிதா சொல்லிட்டாரு அதனால இதை நான் இதெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக அவர் ஒரு வருத்தத்தோடு அதை எடுத்துக்கிட்டாருன்னா இன்றைக்கி அது நிறைவேறி இருக்காது. அந்த சிலுவை அன்பு உண்மையாகவே அது என்ன இருக்காது, பூரணமாக இருக்காது. அவர் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். யார்கிட்டையும் புலம்பலை. புலம்பி அழுகிற அந்த பெண்கள்கிட்ட சொன்னார், எருசலேமின் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழுவாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. அவருக்கு அப்பையும் அதுதான் அவருக்கு அவர் இருதயத்தில் குத்திக்கிட்டே இருந்தது. என் ஜனங்க மீட்கப்படணும், என் ஜனங்க காக்கப்படணும், பாவத்திலேருந்து இவங்க விடுதலை பெறணும், என்னுடைய நான் சிந்த போகிற ரத்தத்துக்கு இவங்க பங்குள்ளவர்களாக ஆகணும்னு அதை குறித்து தான் அவர் மைண்டில் வச்சு. அவரோட பெரிய ப்ராஜெக்டே அவர் ரத்தம் சிந்தப்படணும், அந்த ரத்தம் சிந்தப்படுற அந்த ரத்தத்தினால அவருடைய ஜனங்க எல்லாரும் கழுவப்படணும்னு, இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணுமே அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்திலே தான் அவர் போறாரே தவிர அவர் அந்த வலிகள் பாடுகள் அவ்வளோ வலிதான், சொல்ல முடியாத வழி. ஆனால் அவர் அதை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணலை. அவர் ஜனங்களுக்காக அவர் ஒருத்தவங்களுக்காக ரெண்டு பேருக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும், இஸ்ரவேல் கோத்திரத்திற்காக மாத்திரமில்ல, புறஜாதிகள் எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் ஆத்மாவுக்காக அவ்வளோ ஒரு வேதனையோடு போனார். இதுதான் உண்மையான காயம். அவருக்கு சரீரத்தில் பட்ட காயத்தை விட அவர் ஆத்மாவில் அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட காயம் தான் பெரிய காயமாக இருந்தது. அதை தான் அவரால் தாங்கிக்க முடியல. அடுத்து கூட ஆண்டவர் அந்த பெண்களை பார்த்தா அதிகமாக கேட்டார், நீங்கள் எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காக அழுங்க. அப்படியா அவருடைய பாடுகளை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டு தன்னை என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அந்த அழகான பாதங்கள் இன்னைக்கு அந்த சிலுவையில் என்ன பண்ணுது, தொங்குது. அவர் அப்படியே அந்த மேலே அந்த இதில் தொங்கும்போது நம்ம சாதாரணமாகவே காலை என்ன பண்ணுவோம், வீக்கமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதுக்கு ஒரு சப்போர்ட்டு வச்சு காலை வைப்போம், அப்போ தான் வலி குறையும். இல்லைன்னா அப்படியே அந்த கொஞ்சம் தண்ணி கீழே கோத்திட்டு இருந்தாலே நமக்கு என்ன ஆகும், கால்லாம் முறுமுறுன்னு அப்படியே குத்த ஆரம்பிக்கும், கால் வலிக்க அவருக்கு விண்ணு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த இடத்துல அந்த ஆணியை குத்துனதுனால என்ன ஆகுது, பை கிராவிட்டி மேலேருந்து எல்லா பிளட்டும் என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு பாதி இந்த கை வழியாக வலிஞ்சிருக்கும் மேலே இருக்கிறது. அந்த இதுக்கப்புறம் இருக்கிற பிளட்டு எல்லாமே உங்களுக்கு அந்த காலில் குத்தப்பட்ட அந்த ஆணியால் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் எல்லா பிளட்டும் கீழே ஸ்டாக்னேட் ஆகும்போது அந்த காலோட பாரம் எப்படி இருக்கும். அவர் நினச்சா கூட காலை இப்படி நவுத்தி அசைவு இருந்தால் தான் காலை என்ன பண்ண கொஞ்சம் அது மூவ் ஆகும், பிளட்டு மேலே ஏறும் கீழே போகும். இப்படி ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாதபடிக்கு காலை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, நல்லா அடிச்சிட்டாங்க. ஆண்டவரால் காலை கூட மூவ் பண்ண முடியாது. அப்போ காலோட வலி இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும், அதிகமாகிடும். அந்த காலில் இருக்கிற பிளட் வெசல்ஸை நம்ம ஹார்ட்டில் நம்ம உடம்புல ரெண்டாவது ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்று மேலே இருக்கிற ஹார்ட்டு, ரெண்டாவது காலில் இருக்கிற அந்த இரத்த குழாய்கள் ரெண்டாவது ஹார்ட்டு. ஏன்னா மேலே இருக்கிற ஹார்ட்டு மேலே இருக்கிற இதுக்கெல்லாம் கொஞ்சம் பிளட்டெல்லாம் கொண்டு இது பண்ணும். கீழே இருக்கிற பிளட்டை மேலே கொண்டுட்டு வரதுக்கு எது வேலை செய்யணும், காலில் இருக்கிற ரத்த குழாய்கள் தான். இப்போ அந்த ரத்த குழாய்கள் எப்போ வேலை செய்யணும்னா நம்ம மூவ்மெண்ட்டில் இருக்கிறப்ப தான் அது என்ன பண்ணும், மூவ் ஆகும்போது பிளட்டை கொண்டுட்டு ஃபோர்ஸில் மேலே கொடுக்கும். இதெல்லாம் சயின்டிஃபிக்கான ரீசன். அதனால தான் காலை நம்ம எப்போதும் என்ன பண்ணக்கூடாது, ஒரே பொசிஷனில் வைக்காதீங்க, மூவ் பண்ணுங்க, அந்த எக்ஸசைஸ் எல்லாமே சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு அசைவே இல்லாமல் ஆண்டவர் தொங்குறார் அந்த இடத்துல. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த ஹார்ட்டு, அந்த பிளட் வெசல் வேலை செய்ய முடியாமல் காலெல்லாம் உங்களுக்கு ரத்தம் கீழே தேங்கி நின்று அவ்வளோ வலிகள்.
ஒரு கொஞ்சம் கூட அவருக்கு என்ன பண்ண முடியாது, ரிலாக்ஸ் பண்ணிக்க கூட, அந்த தண்டனையில் ரிலாக்ஸ் பண்ணிக்க கூட அவருக்கு நேரம் இல்லை. அப்படியே கொடுமையை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அவர் எல்லாமே எதுக்காக? நீங்களும் நானும் மனம் திரும்பணும். அவருக்கு இது வரைக்கும் பண்ண பாவம் எல்லாம் ஓகே தான், ஆனால் நான் உங்களுக்காக ஒரு சரீரத்தில் எவ்வளோ பாடுகளை அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்காக ஒன்றை மட்டும் செய்யுங்க. என்ன தெரியுமா கேட்குறாரு? அவர் சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு அதுக்கப்புறம் சீடர்களோடலாம் அவர் பேசுகிறாரு. ஆனால் கடைசியாக ஆண்டவர் யோவான் 21:15-16-17 படிச்சிங்கன்னா பேதுருக்கிட்ட கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியா, நீ என்னை நேசிக்கிறியா? 3 தடவை கேட்குறாரு. ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு கேட்குறது என்னன்னா, நீங்கள் என் மேலே நீ அன்பாக இருக்கியா, நீ என் மேலே ஏங்க அது அப்படி கேட்கணும்? அவர் நம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தின பிறகு தான் கேட்டார். அதுக்கு முன்னாடி கேட்கல யார்ட்டையும் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா என்ன அப்படின்லாம். ஆனால் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, நீ என் மேலே அன்பாக இருக்கிறியா, நீ என் மேலே அன்பாக இருக்கிறியான்னு கேட்குறாரு. எதையுமே இப்போ இருக்கிற நிறைய போதகமார்கள் குருமார்கள் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன தெரியுமா, புத்தரே எடுத்துக்கோங்க, நிறைய போதனைகளை சொல்லியிருக்கிறார். நீ ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ஒரு நல்ல ஒரு இதை அடையணும்னா நீ என்னென்னலாம் பண்ணணும்னு நிறைய அட்வைஸை கொடுப்பாரு புத்தர். ஆனால் அவர் அந்த கொடுத்துட்டு நமக்காக அவர் எதுவுமே பண்ணலை. அவர் முத்தி அடைஞ்சிட்டு போயிட்டார் இல்லையா, அந்த இதுலேயே அவர் போயிட்டார். ஆனால் ஏசப்பா நிறைய போதனைகளை கொடுத்துட்டு உங்கள் பாவங்கள் இது வரைக்கும் பண்ணின பாவங்களுக்கு பரிகாரமாக என்னையே நான் ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கேட்குறாரு, இப்போ நீ என்னை நேசிக்கிறியா? வெறும் வாயோட சொல்லிட்டு போல அட்வைஸை, நீ இப்படி இருக்கணுப்பா அப்படி இருக்கிற. அப்பா அம்மாவே என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா வளரணுப்பா பொண்பானு. ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்காக உயிரை கொடுப்பாங்கன்னா சில அப்பா அம்மா ரொம்ப லவ்டு ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, என் உயிரை கொடுத்துட்டு என் பிள்ளை உயிர் தான் முக்கியம்பாங்க. அதே அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்ற பக்கத்து வீட்டு பிள்ளைக்காக நீங்கள் உயிரை கொடுக்குறீங்கன்னா கொடுப்பாங்களா? ஆனால் ஏசப்பா அவருடைய ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் புறஜாதிகள் எல்லாருக்காகவும் தான் ஆண்டவர் அப்பா அவருடைய உயிரை கொடுத்தார். நம்ம மனுஷனுக்கும் அப்பாவுக்கும் நிறைய வித்தியாசம். யாருமே மனுஷனோட அப்பாவை ஏசப்பாவை ஒப்பிடவே முடியாது. மனுஷன்தான். ஏசப்பா தான். அவர் பிதா. அவர் உன்னதத்தில் இருக்கிற தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறாருன்னா அதுவே பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? அப்போ அவர் நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. இப்போ என்னை நேசிக்கிறியா? நான் சொன்னபடி உனக்காக உன் பாவத்தெல்லாம் கழுவிட்டேன், இனிமே என்னை நேசிக்கிறியா? ஏன் திரும்ப அந்த அன்பை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீ நியாயப்பிரமாணம் மோசே சொன்னதெல்லாம் அதெல்லாம் அவர் கேட்கல. நீ என்னை நேசிக்கிறியான்னா அன்பை மட்டும்தான் கேட்குறேன். ஏன்னா அன்பு தான் பிரதான கற்பனை. எல்லா கற்பனைகளும் மேலான கற்பனை அன்பு தான். அந்த அன்பை அந்த பையன் பிடிச்சிக்கிட்டா, ஒரு பிள்ளை பிடிச்சிக்கிட்டாலே போதும், அது என்ன நேசிக்க ஆரம்பிச்சிட்டா போதும், எனக்கு பிடிச்ச மாதிரி அது நடக்குங்கிற அந்த டாக்டிக்காக ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அவர் கேட்குறாரு, என்ன நேசிக்கிறாயா? இன்றைக்குமே அவர் இப்போ தான் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறையா இன்னைக்கு ஆண்டவருடைய பாதம் அன்னைக்கு அடிக்கப்பட்டது காரணம் என்னங்க, அவ்வளோ அடி வாங்கினாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பண்ண தவறுகள் எல்லாத்துக்காகவும் தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த சிலுவையில் காயங்களை ஏற்று ரத்தம் சிந்தினார். ஆதாம் ஏவாள் என்ன தப்பு பண்ணாங்கங்க? அவங்க எதுக்காக அவங்க இன்னைக்கு பாவத்தில் விழுந்தாங்க? புகழ்ச்சி. நீ அதை சாப்பிட்டேன்னா தேவனை போல மாறிடுவேங்கிற அந்த புகழ்ச்சி வேணுங்கிறதுக்காக தான் போனாங்க. பாவம் இல்லையா? இன்னைக்கு அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. எனக்கு அந்த புகழ்ச்சி வேணும், அதுக்காக நான் போகிறேன், ஆண்டவருடைய அந்த அன்பை விட்டு நான் போகிறேன்னா அதை செய்யக்கூடாது. அது செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏசப்பா அந்த சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். காயின் என்னங்க, பொறாமை. தன் தம்பி அப்பா அவரை மேலே தான் ரொம்ப ஆசையாக இருக்க, ஏன் மேலே இல்லை அப்படிங்கிற அந்த பொறாமையினால் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க யாருமே யாரையும் பார்த்து பொறாமப்பட தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப்பா கொடுத்தது. அவங்கவுங்களுக்கு ஏற்ற தாளந்தை கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம நிலைத்திருப்போம், அதில் நம்ம வளருவோம், அப்பாவுக்கு பிரியமாக நடப்போங்கிற அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் பொறாமப்பட்டதுனால என்னாச்சு, இன்னைக்கு அவன் பாவத்துக்கு ஆளாயிட்டான். அதுக்காகவே ஆண்டவர் அந்த பாவம் வேணாம், இனி நீ செய்யக்கூடாது அந்த பாவத்தைங்கிறதுக்காக தான் சிலுவையில் காயங்களை ஏற்றுக்கொண்டார்.
லோத்தினுடைய குடும்பத்தை எடுத்துக்கோங்க. சுகமாக நல்ல பார்க்க பச்சை பசல்னு இருக்குன்னு போனார். ஓகே, போய் அங்கே பரிசுத்தமாக ஆண்டவர் ஒரு வழியை காமிச்சார். நீ போன்னு. நான் மலைக்கு போக மாட்டேன், இங்கே தான் போவேன். ஆரம்பத்துலேருந்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டு. சுகபோகமாக லக்ஸூரியஸ் லைஃபே எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இருந்தோன்னா நிச்சயமாக ஆண்டவர் காட்டுற அந்த பரம கானானுக்கு போக மாட்டோம். கொஞ்சமாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்பப்போ கொஞ்சம் ஏதோ வருதா, கஷ்டங்கள் இருக்கா, அந்த கஷ்டங்களையும் நிலைத்திருந்தோன்னா நிச்சயமாக நாம் என்ன பண்ணுவோம், லோத்துவை போல கைவிடப்பட மாட்டோம். அந்த லோத்து குடும்பத்தில் என்ன, அது பாவமான சந்ததிகள் தான் பிறந்தாங்க. அதே போல் ஆரோன் இஸ்ரேலை அவங்கள எடுத்துக்கோங்க. மோசே வர நாளாகும் எங்களுக்கு ஒரு தேவன் வேணும் சுயத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு ஐடலை கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ துக்கத்தை கொடுத்தது. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஆண்டவருடைய வார்த்தை வரல அப்படிங்கிறதுக்காக சுயமாக நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதுவும் நமக்கு என்ன பண்ணும், பாவத்தை கொண்டு வரும். இன்னைக்கு நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் வீணாய் போயிடும். அடுத்து சிம்சோனை எடுத்துக்கோங்க. அவருக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இவன் ரட்சகனா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த நசரேய விருதயத்தை வேசி வீட்டுக்கு போய் அதை என்ன பண்ணா, கொலைச்சி போட்டான். இன்னைக்கு நாம இருதயத்தில் கூட அந்த வேசித்தனம் இருக்கக்கூடாது. இருதயத்தில் கூட அந்த அருவருப்பு, அந்த கவர்ச்சி, அந்த காயம், மற்றவர்கள் பார்ப்பதற்கு கூட கவர்ச்சியாக இருக்கிற போல தோற்றத்தை கூட நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. இன்னைக்கு சிம்சோன் எழுந்து போன அந்த ஆசீர்வாதம் நமக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் அதெல்லாம் பண்ணாத, அந்த பாவம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார். அடுத்து சாலமோன் ராஜா, ஆண்டவர் அவ்வளோ கேட்டால் எத்தனை மனைவிகளை இஸ்ரவேல் குமார்த்திகளை கொடுப்பார். போய் புறஜாதிகளுடைய அழகுக்கு ஆசைப்பட்டு அவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போனான் இல்லையா? அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததியில் வந்த எந்த ராஜாவும் விழுந்து விழுந்து போனாங்கன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாமளும் நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சந்ததிகள் அந்த பரிசுத்தத்தில் இருக்கணும். அவங்க ரொம்ப வசதி, அவங்க ரொம்ப அவ்வளோ வெல்டுடு, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஜென்யூன் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பிள்ளைங்களை வேற கோத்திரத்தில் கொடுக்க கூட கூடாது. இப்படிப்பட்ட பாவங்களையும் நம்ம செய்யக்கூடாது. இதுலேயும் நம்ம வைராக்கியம் பாராட்டணும். இப்படி பாவம் பண்ணுறதுனால தான் பாவம் நமக்குள்ளே வருது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வருது. இதுக்காகவும் ஆண்டவர், நீங்கள் ஆண்டவர் இடத்துல அன்பு காட்டணும், அவருடைய பிரமாணங்களை கைக்குள்னா அன்னைக்கு ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார். அதையும் நம்ம வீணாக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு அது பார்க்க நலமாக இருக்க, வசதியான குடும்பமாக இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி நம்ம புறஜாதியார் கையில் விட்டுடக்கூடாது. அடுத்த பாவம் பாருங்க, யூதாஸ் காரியத்து, காசுக்காக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. ஸோ அந்த பாவத்துக்காகவும் நாமளும் அந்த பணத்துக்காக ஆசைப்படவே கூடாது. எந்த சூழ்நிலையும் எக்காரணத்திலும், அது ஒரு வேலையாக இருக்கட்டும், கவர்மெண்ட் வேலை, காசு கொடுத்தா கிடைக்குமா, வேணாம். எந்த காரணத்துலையும் நம்ம காரணத்தை கொண்டும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தில் நம்ம செய்யணும். ஏன்னா இந்த காரியத்துக்காக தான் ஆண்டவர் அன்னைக்கு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தை நம்ம வீணாக்கக்கூடாது. காயப்பட்ட அந்த காயத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். நமக்காக அன்னைக்கு ஏற்றுக்கொண்ட காயம், சிந்தப்பட்ட ரத்தம் இன்னைக்கும் பேசிகிட்டு இருக்கு. அந்த ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம், பேசுகிற ரத்தம். அதுக்கு நம்ம என்ன பண்ண, அவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு இனி அந்த உலகத்தை நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. இனிமேல் சொல்லிட்டு போனால் நிறையா இருக்குது, ஆனால் வேணாம், ரொம்ப நிறைய இருக்குது, நேரம் இருக்காது. அதனால் இனி அப்பா எதிர்பார்க்குறது என்ன, சும்மா அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வேதனைப்பட்டார்னு சும்மா சிம்பத்தியும் எம்பத்தி பண்ணுறது இனிமே வேலைக்கே ஆகாதுங்க. அவர் எதுக்காக சிந்தினாருங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு நம்மளை நம்ம என்ன பண்ணணும், எனக்கே சொல்கிறேன், நம்ம மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த 1 வீக் என்னால் வர முடியாத சூழ்நிலை. ஆனால் நான் மைண்டில் நினச்சேன், 1 வீக் நம்ம சர்ச்சுக்கு தான் போக முடியல, ஒரு வாரம் நம்ம வீட்டிலையே நம்மளே ஃபாஸ்டிங்கில் இருப்போம்னு நினச்சிட்டு நான் முடிவெடுத்தேன். ஆனால் ஃபாஸ்டிங் எடுக்கிற நாள் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஒரு கோபத்தில் ஒருத்தவங்க 3 பேரை பற்றி அட் எ டைமில் ஒருத்தவங்கள்ட்ட குறை பேசிட்டேன். இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க. பேசிட்டு வந்த பிறகு எங்கள் குடும்பத்திலேயே இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ் ஆண்டவர் உணர்த்துறாரு, ஐயோ நீ ஏசப்பா பிள்ளையா ரொம்ப வெளியில் காமிச்சிக்கிற, ஆனால் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்தில் 3 பேரை பற்றி குறை பேசிட்டேன்னு அப்படின்னு ஒருக்கப்பட்டேன். இதெல்லாம் நான் எனக்குள்ளே வச்சுட்டு நான் சும்மா ஆலயத்துக்கு போகிறேன், ரொம்ப நான் பக்தியாக இருக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறதுல ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை மகளே, நீ கொஞ்சம் மனம் திரும்பு, உனக்கிட்ட நிறைய குறைகள் இருக்குங்கிறத ஆண்டவர் வெளிப்படையாக எனக்கு காமிச்சார். ரொம்ப நொறுக்கப்பட்டேன்.
அப்போ நினச்ச ஆண்டவரை பரிசுத்தத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள சரீரத்துக்குள்ள நிறைய கரைகளை வச்சுக்கிட்டு நானா ஏசப்பா பிள்ளை, அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டுட்டேன், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார்னு சொல்லிட்டு நம்ம சும்மா வசனத்தை பேசுகிறோமே ஒழிய இன்னும் நம்ம மனம் திரும்பலைங்க. உண்மையை சொல்ல நான் என்ன சொல்கிறேன், இன்னும் நம்ம மனம் திரும்பலை. நிறைய காரியங்களை நம்ம மனம் திரும்பணும். இன்னைக்கு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட், சபையில் கான்ஃப்ளிக்ட், சண்டை, ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு கசப்பு வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டு அவர் அப்படியே ராஜா தான், ஆனால் ராஜாவாக இருந்து எல்லாருக்கும் போதனை மட்டும் பண்ணிட்டு போனாரா? இல்லையே, இறங்கி ஊழியம் செஞ்சார். எவன் மேலான இடத்துல இருக்குன்னா அவங்க இறங்கி என்ன பண்ணுங்க, வேலை செய்யுங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கன்னாரு. இன்னைக்கு இவங்களுக்கு இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லை, எல்லாருக்கும் எல்லா வேலையும் ஆண்டவர் அவர் எப்படி வாழ்ந்துட்டு போனாரோ அதே போல் நம்ம வாழணுங்கிறதுக்கு தான் வந்தாரே ஒழிய மாதிரியே தான் வச்சுட்டு போனார். ஆனால் அவரை நம்ம பார்க்குறதே இல்லை. எனக்குன்னு இந்த பொசிஷன், எனக்குன்னு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சீனியாரிட்டி, நான் இதில் தான் இருப்பேன்ட்டு நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு மரண பரியந்தம் அவர் எப்படி அவர் தாழ்த்தினாரோ அது போல் நம்மளை தாழ்த்தி நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் பரிசுத்தமாக்கப்படணும், ஆண்டவரே எனக்குள்ள இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நான் என்னுடைய அந்த ஆத்ம ரட்சிப்பை இழந்து போகாத படிக்க கர்த்தாவே நான் மனம் திரும்பி இனிமே வர புனித வெள்ளியில் அடுத்த குட் ஃப்ரைடேல நான் ஒரு பூரணப்பட்ட மகளா, பூரணம் அடைய முடியாது, கண்டிப்பாக பாவம் இருக்கும், ஆனாலும் இன்னும் அநேக கரைகளெல்லாம் நீக்கப்பட்டவர்களாக நம்ம ஒரு மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருந்து இன்னைக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்ன நிச்சயமாக ஆண்டவர் வரப்போகிற நாளில் நம்மளை கண்டிப்பாக நடத்துவார். அதை உணர்ந்தவர்களாய் அவர் எதுக்காக அவர் சிலுவையில் காயங்களை ஏற்றுக்கொண்டார், ஆத்மாக்கள் எல்லாம் காக்கப்படணும், அந்த பாரம் தான் அவருக்கு வலி தான் அதிகமாக இருந்தது. அந்த வலியை உணர்ந்தவர்களாய் நாம வரப்போகிற நாட்களில் எல்லாரையும் மன்னிச்சு, ஏதோ கசப்பு இருந்தாலும் எல்லாரையும் மன்னிச்சு அப்பாவோட அந்த அன்பு நேசிக்கிறாயான்னு அவர் நம்மளை கேட்டார். நம்மளும் நம்மளுக்கு சத்துருக்களை எல்லாம் நேசித்து நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களான்னு அந்த அன்பை வெளிப்படுத்தி நம்ம வாழ்ந்தோன்னா நிச்சயமாய் ஆண்டவர் அன்னைக்கு பாரப்பட்ட அந்த காரியம் இன்னைக்கு அவர் நம்மளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறார். பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய அந்த பர்சனல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக அவர் சந்தோஷப்படுவார். அவர் வரும்போது நாம் மறுரூபம் அடைந்து அவருடைய பிள்ளையாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் நம்மளுடைய ஆத்மா காக்கும்படிக்கு வந்தார். நாமளும் நம்மளுடைய சொந்த குடும்பங்கள், நம்மளுடைய பட்டணங்கள், நம்மளுடைய தேசங்கள், அவங்களுடைய ஆத்மாக்களுக்காக நாமும் தேவனை போல் அந்த பாரத்தோட ஒவ்வொரு நாளும் கதறி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நம்மளுடைய தேசத்தையும் நம்ம பட்டணத்தையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம உறவுகளையும் அவர் காக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் வந்து நடமாட செய்